வேட்பாளர்கள் தேர்வு எடுக்கிறதுல சில குளறுபடிகள், அது எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கிடைக்கல, அதுல கொஞ்சம் குளறுபடி இருக்கு, அதுல உங்கள் தலையீடு இருக்குன்னு குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளாக. யாருடைய தலைவர்கள் வேட்பாளர் தேர்வு முழுமையாக எங்களுடைய தலைவர் மட்டுமே செய்வார். யார் வேணாலும் பரிந்துரைக்கலாம். இப்பதான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. போன முத நாளே தெரியும் 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் வந்த பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார். அதுல யாருடைய தலையிடம் இருக்க முடியாது. எங்களுடைய தலைவருடைய தனிப்பட்ட முடிவு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் சொன்னா? நயினார் நாகேந்திரன் வந்து திமுகவிற்கு விலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணன் டிடி அவர்கள் கையில காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சரா இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடியாது பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் இந்த தடவை திருநெல்வேலியில் தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி. அவருடைய அந்த 4 கோடி ரூபாய் கேஸ் ஏற்கனவே திமுகவின் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 கோடி ரூபாய் ஏற்கனவே மாட்டி திமுக கிட்ட அந்த கேஸ் சிபிசிஐடில இருக்கு. இது எல்லாத்திற்கும் அவர் திமுக விலை போயிருக்கார். அவர் வந்து திமுக பத்தி பேசி ஏதாவது திமுக அமைச்சர் பத்தி பேசுகிறார். கடைசியா அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி. செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு பேசினார். அதோட சரி அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல. அவர் பேசுறதே தினம் வந்தா எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திமுகவின் அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டார். அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி. அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இருக்கு. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுடைய கைகூலியாக திமுக அடிமையா இருக்கிறார். கடைசி வரைக்கும் நயினார் இப்படிதான் பேசிட்டு இருப்பார். இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திடுவாங்க பிஜேபி. திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் அந்த சலசலப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு பனி போர் மாதிரி நடந்துருக்கு. இதுல 70 நாட்கள் ஆகி நான் நேத்து வந்து நம்ம அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. என்னன்னா அவங்க ஒன்னும் கான்ட்ராக்ட் கேட்கல, அவங்க ஒன்னும் வேற இந்த கமிஷன் கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை 4 வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக. அந்த 2001 காலகட்டத்தில் அப்பதான் குஜராத் கலவரம் நடந்தது, என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது. அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கும். அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் 2006 கூட்டணி வைக்கலன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க. 2006 தெரியும், அது மைனாரிட்டி அரசா இருந்துச்சு. அப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிறோம்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணார். அதை கடைசி வரை திருமதி சோனியா காந்தி அவர்கள், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார். ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் அதை பல தடவை அதை வந்து அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல 2007-8 காலகட்டங்களில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார். எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி. மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு. அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும். இப்பவும் சொல்றோம், காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. காங்கிரஸ் கொடுக்கும் அந்த 10-12% முற்றிலும் அப்படியே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக காங்கிரஸை வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் திமுகவிற்கு அரசியல் வாழ்க்கையை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு மரியாதையை மட்டும்தான் கேட்கறாங்க. அவங்க கமிஷனும் கேட்கல, கான்ட்ராக்டும் கேட்கல. உங்களுக்கு தெரியும், போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. தொகுதி பங்கீடுன்னு கொடுத்து எத்தனை இடத்துல சேர்மன் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் திமுக எங்கெங்கெல்லாம் காங்கிரஸுக்கு சேர்மனும் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல திமுகவே வந்து வேற போட்டி வேட்பாளரை நிறுத்தி அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோற்கடித்தார்கள். இப்ப 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் காங்கிரஸுடைய கவுன்சிலர்களை திமுகவை போட்டி வேட்பாளர் நிப்பாட்டி தோற்கடிச்சார்கள். அதே மாதிரிதான் இப்ப கடந்த சில நாட்களாக நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து அங்க திமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுடன் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக திமுகவினர் தோற்கடிப்பார்கள் என்பது அங்க இருக்கிற தலைவருடைய பேச்சா இருக்கு. சும்மா வந்து ராஜகண்ணப்பன் அவர்களும் தளபதி அவர்களும் சும்மா பேசல. திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை பேசியிருக்கிறார். அவங்க ஒன்னும் சும்மா பேசல, அவங்க மனசுல தோன்றதை பேசல. திமுகவில் அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ, திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பேசியிருக்கிறாரு. இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் கட்சியின அனைவரும் எப்படி பாமகவை ஒழிச்சு கட்டினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அவங்க கூட்டணியில கூடயே வச்சு
அனைவரும் தோற்கடிப்பார்கள் என்பதுதான் அங்க இருக்கிற வர்ற தகவல், அங்க இருக்கிற செய்தி. கண்டிப்பாக இதற்கு காலம் தான் பதில் சொல்லுவாங்க. உங்களோட இணையணும்னு அவங்க தொண்டர்களோட விருப்பமா இருக்கு, அது மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் என்ன நடக்குன்னு. நான் இப்ப இருக்கிற நிகழ்வுகள் எங்களுக்கு வரும் தகவல்கள் கண்டிப்பாக திமுக கூட வைத்து துரோகம் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர். இப்ப இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரையும், ஏன்னா தொண்டர்களின் மனநிலை மாறி இருக்கு. நிறைய பேட்டிகள் அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்களோட இருந்த தொண்டர்களுடைய பேட்டிகள்லாம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நேற்று திமுகவின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் ஒரு காங்கிரஸ்காரர் கூட ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு பேசியதாக எங்களுக்கு தகவல் வந்தது. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லுவோம். சார், இப்போ சேலம் கூட்டத்தில் நீங்க இன்னும் மீறி ஒரு 2 வயசு குழந்தையோட ஒரு அம்மா கூட்டத்துக்குள்ள கண்டிப்பாக எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் அங்க வந்து சொல்லி வச்சிருந்தோம் யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு. ஒரு சில பேர் அதையும் மீறி வந்திருக்காங்க. கண்டிப்பாக முழு கட்டுப்பாட்டோட இவ்வளவு வாலண்டியர்ஸோட கண்டிப்பா பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டும்தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். வர்ற கூட்டங்களையும் நாங்க இன்னும் கடுமையாக பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுறோம். இல்ல கண்டிப்பா நாங்க எல்லாம் தெரிவிச்சிருந்தோம். எங்களுடைய சார்பில் எங்களுடைய நிர்வாகிகள் உடனே இருந்தாங்க, கூட இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்தோடு நாங்கள் கடைசி வரை துணைருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மகளிர் உரிமை தொகை குறித்து விஜய் அறிவிச்சுட்டாரு. அவர் பேச கேட்டதா அண்ணா வந்து திமுகவை அதான் உதயநிதி பத்தி நம்ம பேசிட்டோம், விலாவரியா பேசிட்டோமே. அந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, கடைசி வரை கத்துக் கொடுத்தான். அவருக்கு அரசியல எங்க தலைவர் என்ன சொல்ல வந்தார்னே புரியல அவருக்கு. எங்க தலைவர் என்ன சொன்னார், சுயமாக கட்சி ஆரம்பித்த அண்ணாவிற்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையா இருக்கிற கட்சி எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் உதயநிதி சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. உதயநிதிக்கு எங்க தலைவர் என்ன சொன்னார்னு கூட புரியல. நான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் கடைசி வரை கத்துக்குட்டிதான். கண்டிப்பா ஒரு முடிவுகள் வந்தவுடன் எங்களுடைய தலைவர் அறிவிப்பு. இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. கடைசி நாள் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு கூட பல கூட்டணிகள் முடிவாயிருக்கு. எது முடிவானாலும் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இறுதி முடிவு. இல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றாம கொடுக்கறவங்க எல்லாரும் எப்ப வேணாலும் கொடுத்துடலாம். திமுக போன வருஷம் கொடுத்த அதே வாக்குறுதியை திரும்பவும் ரிலீஸ் பண்ணலாம். நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி 100% எங்களுடைய தலைவர் நிறைவேற்றும். எங்களுடைய தலைவர் ஆட்சி வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நிறைவேற்றும் வாக்குறுதிகளாக இருக்கும். அது என்ன டைம்லைனோட சேர்த்து கொடுப்போம். சும்மா போற போக்குல திமுக மாதிரி நீட்டு ரத்து செய்வோம், டாஸ்மார்க்கே மூடுவோம் போற போக்குல கொடுத்துட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றும் ஒரு வாக்குறுதிகளா இருக்காது. 100% மக்களுக்கான வாக்குறுதிகளாக, மக்களுக்காக நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகளாக இருக்கும். விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு, ஒரு கூட்டம் போட்டு கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த கொள்கைக்கு வந்து பாஜக எதிரானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இல்ல. நயினார் வந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு அவருக்கே தெரியல. அவர் முதல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாரா, இல்ல அவர் கட்சிக்குள்ள அவர் போராடிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அவருடைய ஒரே நோக்கம், அவருடைய கூட்டணி எக்கேடு கேட்டாலும், அவர் கட்சி எக்கேடு கேட்டாலும், அவர் வந்து திமுகவுடன் ஒரு இணக்கமாக இருந்து அவர் மட்டும் இந்த எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சா போதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வெகு சீக்கிரம் தெரியும் அவர் யாரு திமுகவுடைய முதல் அடிமையாக நயினார் இருக்கான்னு தெரியும்.